Hello friends, welcome to Scorecy Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா abbreviations தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோல abbreviationஸோட பேசிக்னா என்ன, அதாவது எப்படி இருக்கும் abbreviations, இது வரைக்கும் abbreviationsே படிக்காதவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குற மாதிரி தான். ஸோ இந்த வீடியோ மட்டும் பார்த்தா நம்ம abbreviations கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. ஓகேவா? இதுல சில இம்பார்ட்டன்ட் abbreviations மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன். அது எக்ஸாம்ல கேட்கலாம், கேட்காமலே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஜஸ்ட் அப்ரிவேஷன்ஸ்ன்றது ஒரு நிறைய இருக்கு, ஒரு கடல் மாதிரி இருக்கு. அதுல நான் கொஞ்சம் இம்பார்ட்டண்டா ரொம்ப பேசிக்கா நம்ம டே டு டே லைஃப்ல கேள்விப்படுற அந்த மாதிரி அப்ரிவேஷன்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஒரு சப்ஜெக்ட்ஸ்லயுமே ஏகப்பட்ட அப்ரிவேஷன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அப்ரிவேஷன்ஸ் சொல்லிட்டு நீங்க உட்காந்து ஃபுல்லா படிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்கல்ல, ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் போது அதுல ரிலேட்டடா இருக்கிற அப்ரிவேஷன்ஸ் எல்லாம் அப்படி போய் படிச்சுக்கோங்க. அப்படின்னா நம்ம நிறைய படிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்க அப்ரிவேஷன்ஸ் படிக்க ஆரம்பிக்கணும். நான் இப்போ ரொம்ப இருக்கிறதே ரொம்ப பேசிக்கா இருக்கிற அப்ரிவேஷன்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு அப்ரிவேஷன்ஸ்னா என்ன, அது எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாக்காக தான். ஓகேவா? ஸோ இப்போ கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஜென்ரல் நாலேஜ். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்ல மோஸ்டா வர மாதிரி இருக்கிற அப்ரிவேஷன்ஸ் வச்சுக்கோங்களேன். ஸோ அதுல பாத்தீங்கன்னா யுனெஸ்கோ அப்படின்ற கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ யுனெஸ்கோ கொடுத்து அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ யுனெஸ்கோ அப்படின்னா அதனோட ஃபுல் ஃபார்ம் என்ன? யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். ஓகேவா? ஸோ நீங்க இதை படிக்கும் போது என்ன பண்றீங்க, இப்போ நீங்க கரண்ட் அஃபேர்ஸோட நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா இது பத்தி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலா தெரியும். ஸோ பட் ஆனா நீங்க அப்ரிவேஷன்ஸ் மட்டும் தனியா ஒரு டாபிக் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா இதை பத்தி எந்த நாலேஜுமே இருக்காதுல்ல. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் சர்ச் பண்ணி படிக்கணும். அதுக்குன்னு ஃபுல்லா உட்காந்து சர்ச் பண்ணி கதையா படிக்க தேவையில்ல. யுனெஸ்கோ அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்றத படிச்சிருவீங்க. யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா அதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கணும். ஓகே, ஹெட் குவார்டர்ஸ் என்ன எங்க இருக்கு, அதனோட ஹெட் யார் அப்படின்றத படிக்கணும். பட் அது ரொம்ப லென்த்தா போகும் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா ஹெட் குவார்டர்ஸ் ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சுங்க. ஓகேவா? ஹெட் குவார்டர்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத எல்லாத்துக்கும் படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதுல இருக்க டாப் லெவல்ல இருப்பாங்கல்ல அந்த ஆர்கனைசேஷன்ல, ஸோ அவங்களோட நேமும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ எது வேணாலும் கேட்கலாம். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன வேணாலும் கேட்கலாம். ஸோ நீங்க படிக்கும் போது ஜஸ்ட் அப்படியே மக்கப் பண்ணிட்டு போகாம யுனெஸ்கோனா என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதனோட ஹெட் குவார்டர்ஸ் மெயின் ஏரியா ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுல இருக்க ஹெட் யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஆர்டர்ல நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் படிக்கும்போது உங்களுக்கு 2 கொஸ்டின் எக்ஸ்ட்ராவா படிக்கிற மாதிரி. ஓகேவா? யுனெஸ்கோனா அப்ரிவேஷனும் தெரியும், அதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு தெரியும், அதோட ஹெட் எங்க இருக்குன்னு தெரியும், ஹெட் யாரு அப்படின்றது தெரியும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒருவேளை யுனெஸ்கோட அப்ரிவேஷன்ஸ் கேட்காம ஒருவேளை ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, அதுக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம அப்ரிவேஷன்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ யுனெஸ்கோ அப்படின்னா என்ன? யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன். ஓகேவா? இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரிஸ்ல இருக்கு. ஓகே, பாரிஸ், பிரான்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, யூனிசெஃப். யூனிசெஃப்னா யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட். ஸோ இது உங்களுக்கு சில்ட்ரன்ஸ்க்காக ஃபண்ட் ஒதுக்கி அதுக்கு சில்ட்ரன்ஸோட டெவலப்மெண்ட்டுக்காக ஓகே ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்றாங்க. யுனெஸ்கோன்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷன் சயின்டிபிக் அண்ட் கல்ச்சுரல் அது எல்லாத்துலயுமே எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது, பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா கண்ட்ரீஸோட தாட்ஸுமே இன்புட்ஸுமே போட்டு ஒரு காமனா ஒரு டிசிஷன் எடுக்கிறது, எல்லா கண்ட்ரீஸ்க்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி. யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்னாவே எல்லா நேஷன்ஸும் கலந்து ஆலோசிச்சு ஒரு முடிவு எடுப்பாங்கல்ல. ஸோ அது ஒரு ஃபீல்ட்லயும் ஒன்று இருக்கும். ஸோ எஜுகேஷன் சயின்டிபிக் அண்ட் கல்ச்சரல்ல ஒரு ஃபீல்டு இருக்கு. அதுக்காக யுனெஸ்கோ அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஒதுக்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனோட ஃபுல் ஃபார்ம் இது. அதே மாதிரி சில்ட்ரன்ஸ்க்காக ஒதுக்கி இருக்கிறது யுனிசெஃப். ஓகே, யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட். ஸோ இதனோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நியூயார்க். ஓகே, நியூயார்க் யூஎஸ்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஏடிபி அப்படின்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க நாட்டோ அப்படின்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். பிரிக்ஸ் அப்படின்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா அப்படி அந்த நேம்ல இருக்கு. பீனா பிரேசில், ஆர்னா ரஷ்யா, ஐனா இந்தியா, சீனா சைனா, எஸ்னா சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இது எல்லாமே ஹெட் குவார்டர்ஸோட சேர்த்து படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ரொம்பவே. ஓகேவா? ஸோ இது ஜென்ரலா இதெல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ்ல டெய்லியுமே வரும். யுனெஸ்கோல இந்த ஸ்டெப் எடுத்திருக்காங்க, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல இவ்வளவு இந்தியாவுக்கு லோன் கொடுத்திருக்காங்க, ஸோ நாட்டோல இது நடந்திருக்கு, பிரிக்ஸோட நெக்ஸ்ட் மீட்டிங் இங்க இருக்கும் அங்க இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ அதுல காமனா யூஸ் பண்ற டேர்ம்ஸ் தான் இதெல்லாமே. சோ இதெல்லாமே நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரியாம இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? சோ இந்த மாதிரி காமன் டேர்ம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது, பட் இம்பார்ட்டன்ட் அண்ட் காமன் அப்படி ரெகுலரா யூஸ் பண்ற டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ யுனெஸ்கோ என்னன்னு தெரியும், யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷன் சயின்டிபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன். யுனிசெஃப்னா யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட்.
ஏடிபி அப்படின்னா ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், நாட்டோ அப்படின்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், பிரிக்ஸ் அப்படின்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் பாருங்க எக்கனாமிக்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் ரிலேட்டடா இருக்கிற அப்ரிவேஷன்ஸ். ஓகேவா? ஸோ ஜிடிபி அப்படின்னா வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இப்போ நம்ம டாக்ஸ், ஜிடிபி, ஜிஎஸ்டி அதெல்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்றோம்ல, ஸோ அதுவுமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஜிடிபி அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். எஃப்டிஐ அப்படின்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, எஃப்டிஐனா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். சிபிஐ அப்படின்னா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். ஓகே, கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். ஜிஎஸ்டி அப்படின்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் இதெல்லாம் நம்ம காமனா யூஸ் பண்றதுதான். ஓகே, நெக்ஸ்ட் செபி அப்படின்னா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், எஃப்டிஐனா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், சிபிஐனா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், ஜிஎஸ்டி அப்படின்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், சிபிஐ செபி அப்படின்னா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஸோ நாசா நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, நாசானா ஃபுல் ஃபார்ம் என்ன? நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ நாசான்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆனா அது ஃபுல் ஃபார்ம் வந்து டக்குனு வந்து உங்களுக்கு குழம்பு கூடாது. ஓகே, நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அது மாதிரி இஸ்ரோ அப்படின்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இஸ்ரோனா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஏஏ அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். டிஎன்ஏ அப்படின்னா டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். ஓகே, டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். எம்ஆர்ஐ அப்படின்னா மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங். மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங். ஓகே, ஸோ நாசானா நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இஸ்ரோனா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டிஎன்ஏ அப்படின்னா டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட், எம்ஆர்ஐ அப்படின்னா மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க கம்ப்யூட்டர் ரிலேட்டடா. ஸோ கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பாருங்க யூஆர்எல் அப்படின்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர். ஸோ நம்ம யூஆர்எலும் அதிக டைம் யூஸ் பண்ணிருப்போம், ஆனால் ஃபுல் ஃபார்ம் தெரியுமான்னு பார்த்தா தெரியாது. ஓகேவா? ஸோ ஃபுல் ஃபார்ம் என்ன? யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர். ஓகே, யூஆர்எல் அப்படின்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர். ஹெச்டிடிபி அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். HTML அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இது அந்த HTML HTTP எல்லாம் வந்து நிறைய தடவை கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. ஓகேவா? ஸோ லேன் அப்படின்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இப்ப லேண்ட் இருக்கா, அப்ப நீங்க வந்து வேன்னா என்ன, பேன்னா என்ன, இந்த மாதிரிலாம் வந்து அது ரிலேட்டடா இருக்கிறது எல்லாமே நீங்க சர்ச் பண்ணி படிக்கலாம். ஓகேவா? ஸோ லேன் அப்படின்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க். VPN அப்படின்னா விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க். விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க். ஸோ URLனா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர். HTTPனா ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். HTMLனா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். LANனா லோக்கல் ஏரியா நெட்வொர்க். VPNனா விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் ரிலேட்டடா. UN அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ். ஓகே, UN அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ். EU அப்படின்னா வந்து யூரோப்பியன் யூனியன். EU அப்படின்னா யூரோப்பியன் யூனியன். இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ்ல வர்றதா ஜென்ரலா. ஓகேவா? ஸோ ஏஷியன் அப்படின்னா அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ். அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ். OPEC அப்படின்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் தி பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். ஓகே, ஆர்கனைசேஷன் ஆஃப் தி பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். NPT அப்படின்னா நியூக்ளியர் நான் ப்ரோலிஃபரேஷன் ட்ரீட்டி. NPTனா நியூக்ளியர் நான் ப்ரோலிஃபரேஷன் ட்ரீட்டி. ஓகே, UN அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ். EU அப்படின்னா யூரோப்பியன் யூனியன். ASEAN அப்படின்னா அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ். OPEC ஆர்கனைசேஷன் ஆஃப் தி பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். NPT நியூக்ளியர் நான் ப்ரோலிஃபரேஷன் ட்ரீட்டி. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஹிஸ்டரி ரிலேட்டடா இருக்குது. WW1 அப்படின்னா வந்து வேர்ல்டு வார் 1. ஸோ WW2 அப்படின்னா வேர்ல்டு வார் 2. CWC அப்படின்னா கெமிக்கல் வெப்பன்ஸ் கன்வென்ஷன். CWCனா கெமிக்கல் வெப்பன்ஸ் கன்வென்ஷன். DRDO அப்படின்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ DRDO கூட நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ DRDOனா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். BCனா பிஃபோர் கிறிஸ்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து DRDO, அதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க LPG அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து காமனா இருக்கிற எல்லா டேர்ம்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ LPGலாம் வந்து ரொம்ப இது கிடையாது, லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கூட தெரியாம இருக்கக்கூடாது. ஸோ இதுமே பேசிக்காக தான் கேட்பாங்க. பட் நீங்க ஜென்ரலா ஒரு தடவை வந்து அப்ரிவேஷன்ஸ் வந்து ஃபுல்லா ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு PDF வந்து நெட்ல வந்து அவைலபிளா இருக்கு. ஃப்ரீ PDF வந்து நிறைய அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க டவுன்லோட் பண்ணி அதுக்கு ஒரு half an hour டெய்லி ஸ்பெண்ட் பண்ணி படிச்சீங்கனாலும் ஃபுல்லா படிச்சிடலாம் நம்ம. ஓகேவா? ஸோ WWI அப்படின்னா வேர்ல்டு வார் 1. WW2 அப்படின்னா வேர்ல்டு வார் 2. CWC அப்படின்னா கெமிக்கல் வெப்பன்ஸ் கன்வென்ஷன். DRDO அப்படின்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். BC அப்படின்னா பிஃபோர் கிறிஸ்ட்.
நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ்ல பாருங்க ஃபிஃபா அப்படின்னா ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் தி ஃபுட்பால் அசோசியேஷன். ஓகே, ஃபிஃபானா ஃபுட்பால் நமக்கு தெரியும். ஸோ ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் தி ஃபுட்பால் அசோசியேஷன். ஐசிசி அப்படின்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில். ஓகே, ஐசிசினா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில். NBA அப்படின்னா நேஷனல் பேஸ்கெட்பால் அசோசியேஷன். ஓகே, NBA அப்படின்னா நேஷனல் பேஸ்கெட்பால் அசோசியேஷன். NFL அப்படின்னா நேஷனல் ஃபுட்பால் லீக். ஓகே, NFL அப்படின்னா நேஷனல் ஃபுட்பால் லீக். IOC அப்படின்னா இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி. IOC அப்படின்னா இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி. ஓகே, ஸோ ஸ்போர்ட்ஸ்ல இன்னும் நிறைய இருக்கு. ஸோ நம்ம எல்லாமே வந்து படிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஐபிஎல்னா என்ன, அதனோட ஃபுல் ஃபார்ம்னா என்ன அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபிஃபானா ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் தி ஃபுட்பால் அசோசியேஷன். ஐசிசினா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில். NBA நேஷனல் பேஸ்கெட்பால் அசோசியேஷன். NFL நேஷனல் ஃபுட்பால் லீக். IOCனா இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல் அண்ட் ஹெல்த் ரிலேட்டடாக பார்க்கலாம். ஸோ எய்ட்ஸ் அப்படின்னா அக்வயர்ட் இம்யூனோடெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். ஓகேவா? எய்ட்ஸ்னா அக்வயர்ட் இம்யூனோடெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். WHO அப்படின்னா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். WHO அப்படின்னா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். FDA அப்படின்னா ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். FDAனா ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். OCD அப்படின்னா அப்சசிவ் அண்ட் கம்பல்சிவ் டிசார்டர். ஓகே, அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர். எனக்கு OCD ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் எய்ம்ஸ் அப்படின்னா ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். ஓகே, ஸோ எய்ட்ஸ்னா என்ன, அக்வயர்ட் இம்யூனோடெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். WHO அப்படின்னா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். FDA அப்படின்னா ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். OCD அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர். எய்ம்ஸ்னா ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன். எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்க எக்ஸாம்ஸை பற்றி வரும்போது, ஓகே, UGC அப்படின்னா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம எக்ஸாம்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் தெரியணும். ஓகேவா? UGC அப்படின்னா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். CBSEனா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். ஓகே, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். IIT அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. IITனா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ எய்ம்ஸ்னா ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். அப்புறம் நீட்னா நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஓகே, நீட்னா நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஸோ ஓகே, UGCனா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். CBSEனா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். IITனா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. எய்ம்ஸ்னா ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். நீட்னா நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா UNEP அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராமிங். ஓகே, UNEPனா யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராமிங். CFC அப்படின்னா குளோரோஃப்ளூரோ கார்பன். CFCனா குளோரோஃப்ளூரோ கார்பன். ஓசோன் அப்படின்னா O3 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓசோனா O3. EIA அப்படின்னா என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். EIA environmental impact assessment. Okay, EIA na environmental impact assessment. NGT na national green tribunal. NGT na national green tribunal. Okay, environmental related பார்த்தோம்னா UNEP na United Nations Environmental Program. CFC na chlorofluorocarbon. Ozone அப்புறம் O3. EIA na environmental impact assessment. NGT na national green tribunal. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் தான். இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற சில வேர்ட்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஒரு சப்ஜெக்ட்ல இருந்துமே. ஓகே, இப்போ என்விரான்மெண்ட், ஹிஸ்ட்ரி, சயின்ஸ் அது மாதிரி பார்க்கும்போது ஒரு 5 தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி நிறைய வந்து வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து எல்லாமே படிங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கேட்கணும் அப்படின்னா வந்து IRCTCயோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். இல்லைன்னா வந்து NTPCயோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லி கேட்கலாம். ALPயோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இது எல்லாமே கூட நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நீங்க வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம், நம்ம படிக்கிற விஷயம், IBBSனா என்ன இப்படின்ற மாதிரி என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும், SSCனா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுல் ஃபார்ம்லாம் நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அது நமக்கு தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து குட்டி குட்டி பேசிக் நம்ம தெரிஞ்சதுல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ PDF டவுன்லோட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஒரு 2 விதமா படிக்கலாம். ஒன்று வந்து PDF டவுன்லோட் பண்ணி அப்ரிவேஷன்ஸ் PDF டவுன்லோட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. அப்படி இல்லைன்னா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஆரம்பிங்க. ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஆரம்பிச்சா உங்களுக்கு 2 பெனிஃபிட் இருக்கு. ஒன்று வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணிடலாம். கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் போதே வந்து இப்போ அவங்க வந்து செபி பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க, ஒரு நியூஸ் சொல்றாங்க அப்படின்னா அந்த செபியோட ஃபுல் ஃபார்மும் சொல்லுவாங்க. செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃபுல் ஃபார்மும் சொல்லுவாங்க. அப்ப நமக்கு வந்து அப்ரிவேஷனும் படிச்ச மாதிரி இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸும் படிச்ச மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ நீங்க அந்த மாதிரி படிங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க. இன்னைக்கு வந்து இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ மாதிரி தான். ஓகேவா? இது வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோஸ் தான் இது. இது மட்டுமே படிச்சுட்டு நான் வந்து எழுதிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் முடியாது. ஓகே, நீங்க நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன், இப்படிதான் இருக்கும் அப்படின்றதுக்காக. ஓகேவா? ஸோ நம்ம ஸ்கூரிஸ் அகாடமி வந்து கெமிஸ்ட்ரி ஸ்பெஷல் பேட்ச் போயிட்டு இருக்கு. அதுமாதிரி பிசிக்ஸ் சூப்பர் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ 249 rupees தான். ஸோ பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க.
அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்கோரிசி அகாடமில வந்து ஒரு ஆப் இருக்கு. ஓகேவா? ஸ்கோரிசி அகாடமின்னு சொல்லிட்டு நீங்க பிளே ஸ்டோர்ல போய் ஆப் டவுன்லோட் பண்ணாலே டவுன்லோட் ஆகும். நம்ம அதை வந்து ஃபோன்லயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், லேப்டாப்லயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து வீடியோ கோர்சஸ்லாம் அவைலபிளா இருக்கு. பர்ச்சேஸ் பண்ணிட்டு படிங்க. அதாவது டவுட் இருந்தா அந்த ஆப்ல வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஸ்கோரிசில அகாடமில இருக்க ஸ்டாஃப் யாராவது வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.